அன்னை தெரேசா கிராமப்புற பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பாக இன்று அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் வர்த்தக பிரிவின் மாநில இணை அமைப்பாளர் மதன் அன்னதானம் வழங்கினார். காலாப்பட்டு தொகுதியில் ரூபாய் 25.04 கோடி செலவில் ஈசிஆர் சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது. காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான NDA கூட்டணி அரசு ரூபாய் 100 கோடி செலவில் மக்கள் நலத்திட்ட பணிகளை செயல்படுத்த திட்டமிட்டதன்படி முதற்கட்டமாக காலாப்பட்டு தொகுதி கணபதி செட்டிக்குளம், பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி ஆகிய கிராமங்களுக்கு இடையேயான ஈசிஆர் சாலையை ரூபாய் 25.04 கோடி செலவில் மேம்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜை இன்று சின்ன காலாப்பட்டு புதுச்சேரி பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கிய முதல்வர் ரங்கசாமி மற்றும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். மேலும் இவ்விழாவில் NDA கூட்டணி கட்சி தலைவர், காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி பாஜக பொறுப்பாளர், NR காங்கிரஸ் பொறுப்பாளர்கள், இளைஞர் அணியினர், மகளிர், பொதுமக்கள், கிராம பஞ்சாயத்துதாரர், பொதுப்பணித்துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பாதுகாப்பு கருதி பிரதான ஏரியான ஊசுடு ஏரியிலிருந்து உபரி நீரை முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடூர் அணை திறப்பால் அதிலிருந்து வெளியேறிய உபரி நீரானது புதுச்சேரி கைக்கிளப்பட்டு படுகை அணையில் இருந்து நீர்பிடிப்புகள் வழியாக புதுச்சேரியின் பிரதான ஏரியான ஊசுட்டேரியை வந்தடைந்தது. தற்போது ஊசுட்டேரி முழு கொள்ளளவையும் எட்டியுள்ளதால் சேதராப்பட்டு, பத்துக்கண்ணு, தொண்டமாநத்தம், ராமநாதபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களின் நலன் கருதி உபரி நீரை திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் ஊசுட்டேரியிலிருந்து உபரி நீரை மலர் தூவி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனங்கள் தமிழக அரசை பின்பற்றி ஏலம் விட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நகரம் மட்டுமின்றி தெற்கு பகுதி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் சோதனையின் போது கொலை, கொள்ளை, கஞ்சா, வழிப்பறி மற்றும் சாலை விபத்துகள் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. இந்த வாகனங்கள் வழக்கு முடியும் வரை காவல் நிலையங்களில் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. சில வாகனங்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவற்றின் ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படுவது வழக்கம். ஆனால் சில நடைமுறை சிக்கல்கள் மற்றும் உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் தொடர்புடைய வாகனங்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க முடிவதில்லை. மேலும் சில வாகன உரிமையாளர்களும் வாகனங்களை திருப்பி பெற முயற்சி செய்வதில்லை. அந்த வகையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அரியாங்குப்பம் காவல் நிலைய வளாகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. அவற்றின் மதிப்பு பல லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வாகனங்கள் வழக்கின் போது நீதிமன்ற சொத்தாக மாறிவிடுவதாலும், வழக்கு விசாரணை முடிய குறைந்தபட்சம் 2 முதல் 4 ஆண்டுகள் வரை ஆகிவிடுவதாலும் அந்த வாகனங்கள் மழையில் நனைந்தும், வெயிலில் காய்ந்தும், துருப்பிடித்து உருகுலைந்து வீணாகும் நிலை ஏற்படுகிறது. இதனால் அவற்றின் மதிப்பு குறைந்து ஏலத்தின் போது அரசுக்கு பல லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. மேலும் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி டெங்கு கொசுக்கள் உற்பத்தி ஆகும் வழிவகுக்கின்றன. இதனால் சுகாதார சீர்கேடும் ஏற்படுகிறது. செடி கொடிகள் வளர்ந்து புதர் மண்டி, பாம்பு, தேள் உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் காவல் நிலையத்திற்குள் ஊடுருவதால் அச்சம் ஏற்படுகிறது. எனவே புதுச்சேரி அருகே உள்ள தமிழ்நாடு, கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் நேற்று முன்தினம் 26 மோட்டார் பைக் மற்றும் 1 கார் ஏலம் விடப்பட்டது. இந்த நடைமுறையை பின்பற்றி புதுச்சேரியிலும் வழக்கு விசாரணைகளுக்காக பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களை சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஏலம் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்லது வாகனங்களை உரிமையாளர்கள் மீட்டு செல்லும் வரை அவற்றை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரியில் இன்று பிறந்தநாள் கொண்டாடிய காங்கிரஸ் கட்சியின் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி ஏந்தி தொகுதி முழுவதும் ஊர்வலமாக சென்று மலர் தூவி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அவர்களுக்கு சுட சுட மணக்க பிரியாணி விருந்து அளிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் இன்று தனது பிறந்தநாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி வெகு விமரிசையாக கொண்டாடினார். இவருக்கு புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள், பிரமுகர்கள் என அனைவரும் நேரில் வந்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் தொகுதி முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் மேடையில் வழங்கப்பட்டது. இதற்கு ஒருபடி மேலாக சட்டமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் 1000 பெண்கள் ஒன்று கூடி முளைப்பாரி ஏந்தி தொகுதி முழுவதும் வலம் வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு பூக்கள் தூவி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் வாழ்த்து தெரிவித்த அனைவரும் பசியோடு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக சுமார் 5000 பேருக்கு மணக்க கறி விருந்தும் அளிக்கப்பட்டது. இதில் தொகுதி முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஆண்கள், பெண்கள் என அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு சுட சுட பிரியாணி சாப்பிட்டு மகிழ்ந்தனர். உலக அமைதி தின விழா வருகின்ற 11ஆம் தேதி புதுச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. உலக சமாதான தூதுவர் குருமகான் தெரிவித்தார். இதுகுறித்து உலக சமாதான தூதுவர் குருமகான் கூறும்போது, 1918ஆம் ஆண்டு முதலாம் உலகப்போர் முடிவுக்கு வந்த பின் உலக நாடுகளுக்கிடையே நவம்பர் மாதம் 11ஆம் தேதி ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதை முன்வைத்து ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 11ஆம் தேதி உலக அமைதி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. போரில்லா நிலைமையை உருவாக்கி உலக மக்கள் அனைவருக்கும் அமைதி ஏற்பட வழிவகை செய்யும் வகையில் உலக மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரு நிமிடம் அமைதி காப்பதன் மூலம் நேர்மறையான எண்ண அலைகள் உலகம் முழுவதும் பரவி இந்த அமைதியின் மூலம் வெளிப்படும் மின்காந்த அலைகள் மனிதனை 4வது உணர்வு நிலையான ஆழ்நிலைக்கு கொண்டு சென்று உலக சமாதானமும் தனிநபரின் மனதை அமைதிப்படுத்தும் என்றும் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக வருகின்ற 11ஆம் தேதி காலை 11 நிமிடத்திற்கு உங்கள் இடத்தில் இருந்து கொண்டே உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி காத்து உங்கள் பங்களிப்பை தருமாறு கேட்டுக்கொண்ட அவர், இந்த ஆண்டு உலக அமைதி தின விழா புதுச்சேரி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் வருகின்ற 11ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் திருவாங்கூர் அரசு குடும்பநிலை அவிட்டம் திருநாள் ஆதித்யவர்மா தம்போரான், திருவாங்கூர் அரசு குடும்ப இளவரசர் அவிட்டம் திருநாள் வர்மா தம்பூரான், வெளிநாட்டு முக்கிய பிரதிநிதிகள், ஆன்மீக தலைவர்கள், அமபதி தூதுவர்கள், கல்வி மற்றும் கலாச்சார நிறுவனர்களின் பிரதிநிதிகள் ஆகியோரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். கல்வி குழுமத்தின் தலைவர் அரவிந்தன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. டெல்லி மத்திய கண்காணிப்பு ஆணையம் மூலம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் கடந்த 27ஆம் தேதி துவங்கி கடைபிடிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 17 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள், பெண்களுக்கான 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே துவங்கிய மாரத்தான் போட்டியை சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். காந்தி சிலை அருகே துவங்கிய மாரத்தான் பழைய சாராய ஆலை, ஹோட்டல் அதிதி, ராஜா திரையரங்கம், கம்பன் கலையரங்கம், ரயில் நிலையம், தீயணைப்புத்துறை மற்றும் டியூப்ளெக்ஸ் சிலை வழியாக காந்தி சிலையில் முடிவடைந்தது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.